அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. படம் வந்து நம்ம சொந்தக்காரங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு ஊர் ஜனங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த படத்துல தெரியுது. 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கார்த்தி வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஊர்க்காரங்கள மாதிரியே இருந்தாங்க. ஆமா, ஆமா, ஆமா. ஃபேமிலியோட பார்க்கலாம். நாவலோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாது. நாவல் படிக்க தெரியாது. ஸோ ஒரு நாவல் படித்தா எப்படி ட்ராவல் ஆகுவோமோ இந்த ஸ்டோரி அப்படி தான் இருந்துச்சு. ஸோ நாவலோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது, ஊர்க்காரங்களோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. ஸோ நம்ம ஊருக்கு போகணும்னு தோணுது. நம்மளோட சொந்தக்காரங்களை பார்க்கணும்னு தோணுது. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குண்ணா. ஆமாம், நல்லா இருக்கு. அரவிந்த் சாமி. கார்த்தியும் நல்லா பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போகுது. ஃபேமிலி கான்செப்ட் தான், நல்லா இருக்கு, பார்க்கலாம். லேகுன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போகுது. ஓகே தான், அந்த அளவுக்கு தெரியல. லேகாக இருக்கிறதும் தெரியாமல் நல்லா போட்டிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. போரே அடிக்கல. பாட்டு இல்லாமல் ஹீரோயின் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. என்னோட ஒப்பீனியன். 2 பேர்த்தையுமே நல்லா இருந்துச்சு. கார்த்தி சார்தும் அரவிந்த் சாம் சார். கார்த்தி நல்லா பண்ணியிருந்தேன். எல்லாமே பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓவரால் கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி 2 பேரோட கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. பழைய மெமரிஸ் ஒரு கோத்ரூ அவ்வளோதான். அந்த பிஸ்கெட் டிப் பண்ணி சாப்பிடுவோம்ல மில்கில், நல்லா இருந்துச்சு. ஓவரால் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. எனக்கு அவரோட கார்த்தி சார் ஏன் பிடிச்சதுன்னா, அந்த காமெடியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருந்தார். ஒரு வில்லேஜ் பசங்க எப்படியெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறது படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, ஜல்லிக்கட்டை காட்டின விதம். அந்த ஜல்லிக்கட்டு நடக்கும்போது ஒரு மாடோட அந்த இது அது நிப்பாட்டினதுனால என்னென்ன ஃபீல் நடந்தது அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழகாகவே காமிச்சிருப்பாங்க. அந்த ஸ்க்ரீன் பிளே மாசுன்னே சொல்லலாம். வாடிவாசல் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து இந்த படத்தில் ஒரு 2-3 சீனில் கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபீல் நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததும்மா. ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. கார்த்திகேயன் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஃபேமிலி ஸ்டோரி தான் இருக்குது. குழந்தைங்க ஏதாவது நான் பார்க்கலாம். நல்லா இருந்ததுப்பா. ஃபேமிலியோட அட்டாச்சாக இருக்கணும், நல்லா இருக்கும். இது பண்ணுறேன், சேர்ந்து இருக்கணும்னு கார்த்திகேயன் சொல்லிட்டேனே. ஓகேப்பா, நல்லா இருக்குது. பேர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, நல்லா இருந்ததுப்பா. எல்லாம் போர் அடிக்காத எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லைப்பா. மியூசிக் கொஞ்சம் டச் ஆகிற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. நிஜமாக நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. கார்த்திகோட நடிப்பு இது ரொம்ப டாப்ல இருக்கு. அரவிந்த் சாமி அதான் பேசுவாரான்னு நினைச்சது, என்ன பேசவே மாட்டேன்றாரு. லாஸ்ட்ல அழு வச்சிருப்பா. நல்லா இருக்குப்பா, படம் நல்லா இருக்கு. தியேட்டரில் போய் ஜனங்க எல்லாரும் பார்க்கணும். ஓகேம்மா, நல்லாவே இருக்கு. ஆமாம், என்னம்மா, ஆமாம், அழு வந்துச்சு. நிஜமாவே அழு வந்துச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு படம். நல்லா இருக்குப்பா. கடைசியில் இந்த படம் பேரே கடைசியில் சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல அரவிந்த் சார் எப்படி நடிச்சிருக்காரு, கார்த்திக் சார் 2 பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆமாம், நல்லா இருக்கு. 2 பேருமே நல்லா இருக்கு. ஆமாம், நல்லா இருக்கு, பார்க்கலாம், நல்லா இருக்கு. என்ன சீனுன்னா எல்லா சீனுமே நல்லா இருக்கு. ஆமாம், எது சொல்றது, எல்லாமே நல்லா இருக்கு. ஆமாம், நல்லா இருக்கு. படம் போகிறதே தெரியாமல் நல்லா போகுது.